குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பேச போகிறோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDG 2030 இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறோங்க. சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் உங்களுக்கு என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜிஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம எப்படின்னா ஒரு ஏர் பொல்யூஷன் ஆகட்டுங்க, அதுவே வாட்டர் பொல்யூஷனுங்க, லேண்ட் பொல்யூஷனுங்க, எல்லா இதுலேயுமே இதாகிட்டு இருக்குதுங்க. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற ரிசோர்ஸ் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியுமானே தெரியலைங்க. இப்போ நமக்கு இருக்க வரைக்கும் வந்துடும், சரியாக போயிடும். அடுத்த ஒரு தலைமுறைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு சுத்தமான குடிநீருக்கோ சுத்தமான காற்றுக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய நிலைமையில இப்போ நம்ம இருக்கிறோம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அதை வந்து நம்ம அந்த கோலை வந்து அட்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி லெவல்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு க்ளீன் வாட்டராக இருக்கலாம், க்ளீன் ஏராக இருக்கலாம், அப்புறம் நோ பாவர்ட்டிங்க, இன்னும் நிறைய இருக்குங்க. ஒரு 17 கோல்ஸ் இருக்குங்க. அது 17 உங்களுக்கு 17 SDGs இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2030 நம்ம வந்து இதில் அந்த 17 கோல்ஸையும் நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ இங்கே இருக்க உலக நாடுகள் எல்லாமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க, ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காங்க. அதான் ஒரு SDG கோல்ஸ், சரிங்களா? அது 167 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நம்ம அட்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த SDG கோல்ஸு இது பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது, அதுவும் நம்ம கெரியர் வந்து அதில் எப்படி கொண்டு போகலாம் அதை கொண்டு போய்ட்டு அந்த கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் 2 கோல் மட்டும் தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு க்ளீன் வாட்டர் அண்ட் டாய்லெட்ஸுங்க, சரிங்களா? க்ளீன் வாட்டர் அண்ட் டாய்லெட்ஸ்னால் சுத்தமான குடிநீரும் கழிப்பிட வசதிகளும் எப்படி ஒரு இதற்கு கொண்டு வரலாம், அதில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வந்து கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சிட்டியில் இருக்கிறோமோ ஒரு வில்லேஜில் இருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம சுத்தமான குடிநீரும் சுத்தமான கழிப்பறையும் இருந்தால் அந்த சுகாதாரம் நல்லாயிருக்கும். அங்கே எந்த ஒரு உங்களுக்கு ஒரு டிசீஸோ ஏதோ வர வாய்ப்புகள் கிடையாது. அதுவே அந்த மாதிரி கோல் அச்சீவ் பண்ணவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்ன மாதிரி உங்களுக்கு கெரியர் பார்த்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் டெஸ்டிங் இன்ஜினியரிங் இருக்காங்க, அது ஒரு ரோல் இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குங்க, என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட் இருக்காங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குதுங்க. உங்களுக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உங்களுக்கு அந்த சுற்றுப்புறத்தில் எப்படி என்ன மாதிரிலாம் இருக்குது, அங்கே தண்ணீரோட தன்மை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அதான் என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் வாட்டர் குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணீரோட தன்மை எப்படி இருக்குது, அந்த இடத்துல நிலத்தடி நீர் எப்படி இருக்குது, நிலத்தடி நீரோட மட்டம் எவ்வளோ இருக்குது, நிலத்தடியோட தன்மை எப்போ இருக்குது, அதில் ஏதாவது உங்களுக்கு தண்ணீரோட நிலைமை வந்து கெட்டு போயிருக்கா, சுற்றுப்புறத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்னாலேயோ இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது சுகாதாரமற்ற முறையில் இருக்கிற தன்மையால் நிலத்தடி நீர் கெட்டு போகுதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், வாட்டர் குவாலிட்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க, என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட்டுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, சரிங்களா? அதே போல் வாட்டர் அண்ட் சானிடேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சுகாதாரத்துக்கு மேம்படுத்த என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சானிடேஷன் இன்ஜினியரிங் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த கோல்டு உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இவ்வளோ இருக்குங்க, சரிங்களா? ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜிங்க, சோலார் எனர்ஜிங்க, க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சுற்றுப்புறத்தை பாதிக்க எர்த்தை வந்து எந்த ஒரு ஹர்ட்டும் பண்ணாமல் ஒரு எனர்ஜி வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது, அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த எனர்ஜி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, அதில் அந்த எனர்ஜி வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி அது மூலமாக நம்ம எப்படி பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜிங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி இருக்குதுங்க, சோலார் எனர்ஜி. அதே போல் ஹைட்ரோ எனர்ஜி இருக்குதுங்க. அப்புறம் விண்ட் டர்பைன் எனர்ஜி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றுப்புறத்தை பாதிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கோல் பவர் பிளான்ட்லாம் பார்த்துருப்பீங்க, நிலக்கரி அனல்மின் நிலையம் இதெல்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலக்கரி நம்ம அதுக்காக நிறைய வந்து வெட்டி எடுக்கணுங்க. அதே போல் அதை நம்ம வந்து எரித்து அதில் வர ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இது கோல் எடுத்து அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி அதில் வந்து நிறைய பொல்யூஷன்ஸ், ஏர் பொல்யூஷன் ஆகும், வாட்டர் பொல்யூஷனும் ஆகும்.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எப்படி நம்ம எனர்ஜி வந்து சுற்றுப்புறத்தை பாதிக்காமல் எப்படி அதை நம்ம எனர்ஜி எடுத்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன மாதிரி பண்ணாலும் சோலார் எனர்ஜி நம்ம பண்ணுறதுங்க, அதில் எந்த ஒரு சுற்றுப்புறத்தையும் பாதிக்கப்படுறது இல்லைங்க. நம்ம சோலார் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் சன்லேருந்து வர ரேஸ்லாம் மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக் பவராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து க்ரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதே போல் உங்களுக்கு வந்து விண்ட் டர்பைனுங்க, காற்று நம்ம வந்து ஏரோட இதை வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு க்ளீன் எனர்ஜி தான், சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோலார் இன்ஜினியர் ஆகலாங்க, அதே போல் விண்ட் டர்பைன் டெக்னீஷியன் ஆகலாம், அதே போல் ரிசோர்ஸ் எனர்ஜி மேனேஜர் ஆகலாம், ரிசோர்ஸ் எனர்ஜி கன்சல்டன்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு 2 கோல் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 கோல் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம 17 கோல்ஸில் ஏகப்பட்ட கெரியர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம அதெல்லாம் அப்டைன் பண்ணி நம்ம கெரியர் அது மூலமாக கொண்டு போய் சஸ்டைன்ஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளும் இந்த வேர்ல்டில் நம்மளோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். தேங்க்யூ.